என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தியை அதற்கு வெளியே எதிர்பார்த்தவனாக முன்னால் சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கள் ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல். ஆனால் நம்மிடத்திலே மரணத்தின் மீது உண்டான சிந்தனையோ, நாளை வரும் கபருடைய வேதனையை பற்றி உண்டான சிந்தனைகளோ, நாளை வறுமையில் எழுப்பப்படுவோம் என்பதற்கு உண்டான சிந்தனைகளோ, நாளை அல்லாஹ்வை முன்னால் வைக்கப்படுவோம் என்கின்ற சிந்தனையோ, நாளை நன்மையும் தீமையும் எடை போடப்படுவேன் என்கின்ற சிந்தனையோ, எந்த சிந்தனையும் இல்லாமல், நரகத்தின் மீது பயம் இல்லாமல், சுவனத்தின் மீது ஆசை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு பெரிய உதாரணம் இந்த ஜும்ஆ தான். ஜும்ஆவுடைய தினம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? ஜும்ஆவுடைய தினம் பள்ளி வெளிச்சோடு நடத்துகிறது. எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய பாவமான காரியங்களை இந்த மகல்லா சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய மகல்லா, கிட்டத்தட்ட ஒரு 400 குடும்பங்கள், அதற்கு மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு மகல்லாவிலே ஒரு பள்ளிவாசல், 2 அடுக்கு பள்ளிவாசல். ஆனால் அதற்கு வரக்கூடியவர்கள் எப்பொழுதும் ஒத்துழைப்பு யார் வருவார்களோ அவர்கள் மட்டும்தான் வந்திருக்கிறார்கள். அப்ப அவர்களை தாண்டி யாருக்கும் ஜும்ஆ கடமை இல்லையா? அல்லது அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லாமல் போய்விட்டதா? அல்லது மரணத்தின் மீது சிந்தனை இல்லாமல் போய்விட்டதா என்பதை ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. என்ன இந்த சமூகம், அது குறிப்பிட்ட இளைய சமூகம் அடிமட்டத்திற்கும் இருக்கிறார்கள் என்பதற்கு ஜும்ஆ வாரம் ஜும்ஆ ஒரு உதாரணம். 25 வயது அளவுக்கு குறிப்பிட்ட வயதுள்ளவர்கள் தான் ஜும்ஆவிலும் சரி, எந்த வக்திலும் சரி நிர்வாகம் இருக்கிறார்கள். இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த வக்திற்கும் வருவதில்லை என்பது எவ்வளவு பெரிய மஹல்லாவுடைய முசீபத் என்பதை நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பள்ளியை அலங்கரிக்கவில்லை என்று சொன்னால் அதையே ஒரு பெரும் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயத்தையும் இருக்க முடியுமா? இந்த மஹல்லாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? எப்பொழுதும் பேசுவார்கள் இந்த மஹல்லாவில். நிறைய இளைஞர்கள் கொண்ட மஹல்லாவில் இருந்து என்ன பிரயோஜனம் என்பதுதான் என் கேள்வி. பள்ளியினுடைய நெருக்கம் இல்லாமல், பள்ளியின் தொடர்பு இல்லாமல், தொழிலின் மீது ஈடுபாடு இல்லாமல், தொழிலின் மீது ஒரு அன்பு இல்லாமல், இஷ்டம் இல்லாமல் இருக்கிறார்களே. ஏன்னா நாளைக்கு மறுமையில மனிதனை எழுப்பியதற்கு பின்னாடி ஒரு மனிதன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? தொழுகை பற்றி தான். தொழுகை பற்றி தான் கேட்கப்படும். ஒரு மனிதனை விசாரிப்பது உன் வாழ்வியத்தை எப்படி கிடைத்தாய் என்பதை பற்றி தான் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அதற்கு பின்னால் தான் எல்லா விஷயத்தையும் ஒரு மனிதன் விசாரிக்கப்படும். அப்ப அந்த தொழுகைக்கு முன்கூட்டியே வந்து பள்ளியில் அமரக்கூடிய இளைஞர்கள் ஒன்றோ இரண்டோ தான், அவ்வளவுதான். இது எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் ஒரு 30 பிளஸ் தான் தொழிலுக்கு வரக்கூடியவங்க. அதுக்கு மேல் உண்டானவர்கள் தான் தொழிலுக்கு வராங்க. அதை கீழே இருப்பவர்கள் ஒரு நபர்கள் அல்லது ஒரு 3 நபர்கள் 4 நபர்கள். இவங்க எங்க போயிட்டாங்க? இளைஞர்கள் எங்க போயிட்டாங்க? இன்னைக்கு தொழுகை பக்கமே இந்த சமூகம் வராமல் இருக்கிறது. நான் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா? மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் நான் படைக்கவில்லை என்று ரப்பல் சொல்லிவிட்டு என்னை வணங்குவதற்காண்டி நான் எதற்கும் படைக்கவில்லை என்று ரப்பல் சொல்லி காண்கின்றார். மனித இனமும் ஜின்னினமும் என்னை வணங்குவதற்காக தான் படைத்தேன் என்ற எதற்கும் படைக்கல. ஆனால் இங்கே ரப்பை வணங்குவது என்பது மற்ற எல்லா வேலையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். பெரும் ஆதரத்தோடு நான் பதிவு செய்கிறேன். ரொம்ப ஆதரத்தோடு பதிவு செய்கிறேன். சுபுகுத்துறைக்கு வரக்கூடியவர்கள் மிகமானவர்கள், வாலிபர்கள் அல்ல, வயதானவர்கள், ஒரு குறிப்பிட்ட வயதை சார்ந்தவர்கள். ஒரு மஹல்லாவுக்குள் வந்து எந்தெந்த இளைஞர்கள் வருவார்கள் என்று கேட்டால் குறிப்பிட்டு சொல்லலாம். இவர்கள் மட்டும்தான் வருவார்கள், யாரும் வரமாட்டார்கள். ஒரு நபர்கள் பேசிக் கொண்டிருந்த சொன்னார், நம் பள்ளியில முன்னாடி ஒரு இமாம் இருந்தார், இருந்தார். அவர் எப்பொழுதுமே சும்மா மரியாதை சொல்லுவாராம். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, என்னன்னாக்கா ஒரு திருடன் மஹல்லா முதல் திருட வரணும். அப்ப திருட போனான் அப்படின்னு சொல்லி ஒரு திருடன் ஒரு முடிவு பண்ணான். சரி திருட போனான், அவனுடைய 2 வருஷம் கூப்பிட்டு திருட போனான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான்.
திருட போலான்னு சொல்லும் போது கூட நண்பர்கள் சொன்னாங்களா, நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, இப்ப திருட போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. சொல்லும் போது வேண்டாம், இப்பதான் போக வேண்டாம், எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். அவன் 2 மணி ஆச்சா, இப்ப நம்ம திருட போலாம் அப்படின்னு சொல்லும் போது வேண்டாம், இப்படி முடிச்சுட்டா இருப்பாங்க வீட்டு மக்கள், அதெல்லாம் இப்ப திருட போக வேண்டாம். ஒரு 3 மணி ஆச்சு, ஏங்க பகல் வெளியே போகுது, இப்பதான் திருட போலாம், இப்பயும் வேண்டாம், வீசுகாரர் முடிச்சுட்டா இருப்பாங்க வீசுகார மக்கள், எப்பதான் திருடுவோம், எப்பதான் போய் நம்ம திருட போறது, சுமதி வாங்கி சொல்லிட்டு வீசுகார மக்கள் தூக்கிடுவாங்க, அப்ப திருட போலான்னு சொன்னாங்க. அதுதான் யதார்த்தம். நம்முடைய மகளாவுடைய யதார்த்தம் அதுதான். நைட்டெல்லாம் வந்து கஞ்சிச்சு இருப்பது, சுமதியை வாங்கி சொல்லிவிட்டு அசலா வேண்டும், தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு நம்ம பள்ளியில 4 ஆட்சி சொல்றோம். ஆனா 4 ஆட்சி சொன்னாலும் இந்த பள்ளிக்குள்ள யாரும் வந்து என்றாங்க கிடையாது. 4 ஆட்சி சொல்லப்படுது, 10 நிமிடங்களுக்கு முன்னாலும் சொல்லப்படுது, அசலா வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனா பள்ளிக்குள்ள ஆட்கள் இல்லை. அதுதான் யதார்த்தமான சூழல் இருக்குது. அப்போ நீங்க நம்மளுடைய இளைஞர்கள் எப்படி இருக்கும் யோசிப்பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு ஒரு பயங்கரமான எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஒரு பயங்கரமான எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நமக்கும் இணை நிராகரிப்பாளர்களுக்கும் உண்டான வித்தியாசம் தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கும் இணை நிராகரிப்பாளர்களுக்கும் உண்டான வித்தியாசம் தெரியுமா? அஸ்ஸலாத், தொழுகை தான் என்றாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இணைப்பாளர்களுக்கு உண்டான வித்தியாசம் என்ன? தொழுகை தான். அவங்க வணங்குவாங்க, ஆனா நம்ம எப்படி வணங்குவாங்க கிடையாது. அப்ப காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உண்டான வேறுபாடு என்ன? முதல் விஷயம் சொன்னார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், எச்சரிக்கையோடு இந்த சமூகத்திற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தொழுகை யார் தொழுகையை புறக்கணிக்கிறாரோ அவர் காபிராக இருந்தார் என்றார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு தூரம் வரைக்குமா சொல்றாங்க. நமக்கும் காபிர்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு உண்டான ஓரிரை நிராகரிப்பாளர்களுக்கு உண்டான வித்தியாசம் என்ன? தொழுகை தான். நாம் ஓரிரை நம்பிக்கை கொண்டவர்கள், உண்மையில் சொன்னால் ஓரிரை நம்பிக்கை கொண்டவர்கள், இறை நம்பிக்கை கொண்டவர்கள், ஓரிரை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ்வை மட்டும்தான் ரப்பாக ஏற்றுக்கொண்ட சமூகம் இது. ஒருவன் தான் இறைவன் என்கின்ற ஒரு நிலைக்குள் இருக்கக்கூடிய சமூகம் இது. அப்போ நமக்கும் இறை நிராகரிப்பாளருக்கும் ஓரிரை நிராகரிப்பாளருக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? தொழுகைதான் என்றாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்படி நீங்கள் தொழுகையை தவிர தொழுகையை புறக்கணித்தால், எந்த மனிதன் தொழுகையை புறக்கணிப்பானோ அவன் காபிராக இருப்பான் என்றாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மனிதன் காபிராக அவருடைய என்ன மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்க. தொழுகையே ஒருவர் நிராகரித்து விட்டான். நம்ம நிறைய பேர் நினைப்போம் தொழுகையுடைய நேரம் வந்து அப்புறம் போலாம், தொழுகைக்கு வராங்களே உண்டாந்துச்சு அப்புறம் போலாம், இதுல கொஞ்சம் நேரம் ஆகும், தொழுகைக்கு நேரம் இருக்குது அப்படிலாம் நினைச்சு தனியா வந்து சொல்லிருக்கலாம். இமாம் தொழுகை தனியா வந்து சொல்லிருக்கலாம். இங்க எவ்வளவு தூரத்திற்கும் தொழுகைக்கு அன்பு இல்லாமல் இஷ்டம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதற்கு உண்டான வெளிப்பாடு இருந்தான். ஒருத்தர கேட்டேன், நீங்க தொழிலுக்கு எல்லா நேரமும் வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எதை அடிப்படையில் கடமை நினைச்சு வருகிறீங்களா இல்ல ரப்பை சந்திக்கிறோம் என்கிற ஆசையோடு வருகிறீர்களா? கடமை நினைச்சு வருகிறா, ரப்பை சந்திக்கிறோம் என்கிற இடத்தோடு வருகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் கடமை நினைச்சிட்டா வரேன், நான் அதற்கு போகக்கூடாதுங்க அப்படி மட்டும் தான் நினைச்சிருக்கிறாங்க. தொழுகை என்பது கடமைதான், கடமையாக்கப்பட்டது, கட்டாயம் செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த தொழுகை ஆர்வத்தோடு இருக்க வேண்டும், பிரியத்தோடு இருக்க வேண்டும். தொழுகையை பக்கம் வருகின்ற பொழுது தொழுகை போகிறோம் என்கிற சந்தோஷத்தோடு வர வேண்டும், ஒரு ஆர்வத்தோடு இறைவனை சந்திக்க போகிறோம். ஏன்னா நம்ம தொழுகையை நினைக்கும் போது நமக்கு நமக்கு எந்த தலைமை கிடையாது. மலக்குமார்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறாங்களா? மலக்குமார்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறாங்களா? அல்லாஹ்வை வணங்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் சொல்ற எல்லா சட்டங்களையும் எல்லா விஷயத்தையும் மலக்குமார்கள் செஞ்சுட்டே இருக்காங்க. நம்ம மலக்குமார்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறாங்களா? கிடையாது. அப்ப யாரு பார்ப்பா? தொழுகை இந்த போது நமக்கும் ரப்புக்கும் எந்த தடையே கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம் அந்த வாழ்க்கை. ஆனா அதை தவறு இருக்கிறது. ரப்பை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தவறு இருக்கிறது. ரப்பனுடைய நெருக்கத்தை தரக்கூடிய ஒரு தொழிலை தவறு இருக்கிறது. எங்கேயாச்சும் நம்ம கவலைப்பட்டிருக்கிறோமா? எங்கேயுமே கவலைப்பட்டிருக்கிறாங்க. தொழிலை விட்டுட்டோம், கவலையே நம்ம மக்கள் பட்டதே கிடையாது.
ஆனா நம்ம மக்கள் எப்ப கவலைப்படுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா பள்ளிக்குள்ள வருவாங்க, அழுது புலம்புவாங்க. உன்னை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லை, காணியை மாச்சு அப்படின்னா அடுத்ததே என்ன செய்வாங்க, பள்ளி பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான. இதே இளைஞர்களா இருந்தாக்கா பள்ளிவாசல்ல எல்ஓசி வாங்கறதுக்காக கொடுத்து வருவாங்க. அந்த 15 நாளைக்கு முன்னாடி அந்த பையன் வந்துட்டு நம்ம மகளாக்காரர் தான், இந்த மகளாவுடைய பையன் தான், எல்ஓசி வாங்கணும். பள்ளி நிர்வாகத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், உறுதியாவே நம்ம காத்துக்கிறோம். அந்த எல்ஓசி கிடைச்சி நிக்காம இருந்தா பள்ளி போய் எட்டி போடவே இல்லை, வரவே இல்லை. யதார்த்தமான உண்மை. அப்ப இப்படிதான் நம்முடைய கொள்கைகள் இருக்கு. இது எதுக்கு பயன்படும்? இதனால் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒருவர் பார்க்கிறார் என்பதற்காக, உங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கொள்கை யாரும் பிரயோஜனம் இருக்கிறார் கிடையாது. தொழுகைக்கு ஆர்வத்தோடு வர வேண்டும், தொழுகைக்கு ஆர்வத்தோடு வர வேண்டும். தொழுகை அசல், அதுதான் ஒரு மனிதனை ஒரு மனிதனாக பார்க்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், எங்கும் இல்லாத பெரும்பாக்கிய இஸ்லாத்தில் இருக்கிறார். சஃபில் இருக்கவும்தான் நீ ஏழையும் கிடையாது, பணக்காரர்கள் கிடையாது, எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரே சஃபில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் இருக்கு. எங்கேயுமே அது கிடையாது. எவ்வளவு அழகான ஒரு யோசனை தெரியுங்களா? இறை வணக்கம் என்பது இப்படிதான் இருக்க வேண்டும் என்று உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய வாய்ப்பு இஸ்லாம். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறது, தொழுகையை ஒரு பொறுப்போக்குத்தனமா இருந்திருக்கு. சுகருக்கு மேக்ஸிமம் இளைஞர்கள் அவரே கிடையாது. ஏதாச்சும் நமக்கு தேவை, கூட்ட தேவையில்லை, கஷ்டம் இல்லையா, வீட்டுல ஏதாச்சும் இது அப்படின்னா பதிவுறோம். அது அது நிறைவேறிச்சுன்னா நம்ம அதை பக்கம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு தேவை என்கின்ற போது மட்டும் பள்ளிக்குள்ள வந்துட்டு, தேவை இல்லைன்னா பள்ளி விட்டு போறோம் அப்படின்னாக்க நம்ம எந்த நிலைக்குள்ள இருக்கிறோம், யாரோட நம்ம ஒப்பிட்டு இருக்கிறோம் பாருங்க. இன்னொரு பள்ளி அழகா இருக்கிறோம், பள்ளி அழகா இருக்கிறோம், பள்ளி அப்படி இருக்கிறோம், ரைட் தான். எதை கொண்டு அழகா இருக்கிறோம்? லைட்டை கொண்டா, ஃபேனை கொண்டா, ஏசியை கொண்டா, அழகான லைட்டுகளை கொண்டா, இதை கொண்டு அழகா இருக்கிறது. ஒரு பள்ளி அழகு என்பது மக்கள் கொள்கையில் இருக்குது. யார் பள்ளியை அழகாகிறாரோ ஒரு கிறிஸ்துவ செய்து கொள்ளுங்கள், சுமணத்திற்கு நான் பொறுப்பேற்றாரோ நம்ம மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் பள்ளியை அழகாக இருந்தாக்கா நம்ம லைட்டுகளை கொண்டும் ஃபேன்களை கொண்டும் அதை பெரிய இதை கொண்டு அழகாக இருக்கிறோம். அது அல்ல, மக்கள் பொறுப்பை கொண்டு அழகாக அவர்களுக்கு தான் சுமர்ச்சி சொன்னார்கள். முகமது ஒருமையில் அவர்கள் சூழலுக்கு ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றதே கிடையாது, அந்த நிலைக்குள்ள வருவதே கிடையாது, அந்த தொழிலை பக்கம் எட்டி பார்ப்பதே கிடையாது, நிறைய பேர் வந்ததே கிடையாது. இன்னும் ஒரு சில தொழிலுக்கு வரும், நம்மளோட உண்டான ஒரு மைனஸ். தொழுகை ஒரு பக்கம், ஒரு சமூகம் தொழுகையை புறக்கணித்துக் கொண்டே இருக்கு. இந்த ஒரு சில பண்டிகைகள் எதிர்ப்பாங்க, உனக்கு தொழிலை வைப்பதற்கு முன்னால் நீ பொறுப்புக்கொள் என்று சொல்லுவாங்க. இது எழுதக்கூடிய அளவுக்கு இந்த சமூகம் ஒரு அசிங்கமான எவ்வளவு கேவலமான விஷயம் அல்லவா இது? எழுதி கொண்டிருக்கிறாங்க, உனக்கு தொழில் நடப்பதற்கு முன்னால் நீ பொறுப்புக்கொள். இது என்ன நியாயமா இருக்கும், என்ன சரியானதா இருக்கும்? அப்படி எவ்வளவு தூரத்திற்கும் நாம் தொழிலை விட்டு விட்டு இருக்கிறோம் என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொரு சமூகம் அப்படியே மாற்றம், தொழிலைக்கு வரும், தொழிலைக்கு வரும், துவா கேட்கிறோம், ஆனா என் துவாவை எங்களுக்கு ஏற்றுக்கொள்வது கிடையாது. நிறைய பேர் சொல்றவங்க தொழிலுக்கு அவரை துவா கேட்கிறேன், ஆனா என் துவாவை ரப்பு ஏற்றுக்கொள்வது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்றோமா இல்லையா? அது ஏன் அப்படி நடக்குது? என்னைக்காட்டி வச்சிருக்கிறோம்ல, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இப்படி தொழுவது தெரியுமா? நம்ம தொழுவது தெரியுமா? ஒரு தக்பீர் கட்டும் அதெல்லாம் பண்றோம். ஒரு மனிதன் இப்படி தொழுவது தெரியுங்களா? முதல்ல அந்த மனிதன் அழகான முறையில் ஒளி செய்ய வேண்டும், அழகான முறையில் ஒளி செய்ய வேண்டும். ஒளிய வேக வேகமா செய்வதல்ல, அழகான முறையில் ஒளி செய்ய வேண்டும். தண்ணியை கூட முகத்தில் அடிச்சு தப்பு தப்பு அடிச்சுன்னா ஒளி செய்வதற்கு சாய்ஸே கிடையாது. அழகான முறையில் நிம்மதியான முறையில் ஒளி செய்ய வேண்டும். நல்ல முறையில் ஒளி செய்ய முடிவதற்கு பின்னாடி தொழுக வேண்டும். அந்த தொழுகை என்பது எப்படி இருக்கணும்னா, நான் ஆசிரியர் இருக்க வேண்டும். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் எப்படி தொழுக வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய மனைவி, மக்கள், பெற்றோர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்கள், சுகங்கள் எல்லாத்தையும் விட்டு கடைசியா இந்த உலகத்தை ஒரு மனிதன் பிரிய போகிறான் என்கின்ற பொழுது அவன் உள்ளத்தில் எப்படி எண்ணம் இருக்குமோ அந்த எண்ணத்தோடு ஒரு தொழுகை இருக்கின்றார்கள். அவருடைய தொழுகை இருக்கும். புகாரியில் இடம்பெறக்கூடிய
எப்படி இருக்குது நம்முடைய தொழுகை? எல்லாத்தையும் விட்டு நம்ம ஓட்டாக போகும்போது சக்கராத்துடைய நிலையை எப்படி இருக்குங்க? அப்பதான் இமானுக்கு அதிகமா இருக்கும். உலகத்துடைய எந்த சிந்தனையும் வராது, எந்த நேரமும் வராது. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, தக்பீர் கட்டிட்டாலே உலகத்துடைய எல்லா சிந்தனையும் உங்களுக்கு சொல்லவா இல்லையா? தக்பீர் கட்டுறதுக்கு பின்னாடி தேவையில்லாத விஷயங்களா வருதா இல்லையா? ஒரு விஷயத்த உட்காந்து யோசிச்சுட்டே இருப்போம், சிந்தனைக்குள்ள வராது. ஆனா தக்பீர் கட்டோட அந்த விஷயம் சிந்தனைக்குள்ள வரும், சொல்றதா இல்லையா? அப்ப நம்ம தொழுகை எப்படி இருக்கணும் சொல்றாங்க. நம் தொழுகை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதன் மூன்றாவது தொழுகிறான் என்ற பொழுது கடைசி நேரத்தொழுகை இதுதான், இந்த தொழுகையோடு நாம் மன்னிக்க போகிறேன் இந்த நிலையோடு ஒரு மனிதன் தொழுகிறான். அவன் தொழுகை எப்படி இருக்கணும், அதே போல் ஒவ்வொரு தொழுகை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் கடைசி நேரத்தொழுகை. அப்ப நம்ம எப்படி சொல்லுவோங்க? எவ்வளவு இமேஜ் இருக்கும் உள்ளத்துல, ஏதாச்சும் யோசனை வருங்களா? நாளைக்கு நான் மோதரா போயிருங்க, நல்லா தெரிவிக்கிறமான பயம் இருக்கும் அல்லவா? அப்ப அந்த பயத்தோடு சொல்ல வேண்டும். அப்பர்கள் நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்தார்கள். அந்த யார் உள்ளச்சத்தோடு தொழுகை நிறைவேற்றினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்துவிட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளுடைய என்ன இருக்கிறது? இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். நம்ம எப்ப வேணா நம்மளுக்கு சொல்லப்பட்டது அதுதான். அப்ப எப்ப மூத்தாகவும் யாராவது சொல்ல முடியுங்களா? ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, என்ன சொன்னாங்க? 60க்கும் 70க்கும் மத்தியில் இருந்தாங்க. ஆனா 60க்கும் 70க்கும் மத்தியில் குறிப்பிட்ட ஒரு ஆழம் மட்டும்தாங்க. அதுதான் கன்ஃபார்ம் தெரியல. ரசூலுல்லாஹி கன்ஃபார்ம் பண்ணிய சம்பவம் சொல்லல. எப்ப வேணா மூத்தாகுவாங்க, எந்த நிலையில வேணா எந்த நிமிஷம் வேணா மூத்து வரும். அப்ப அந்த மௌனுக்கு எப்ப வேணா வழக்கு நான் தயாரா இருக்கிறேன், இதுதான் என்னுடைய கடைசியில பொழுது அப்படின்னா அந்த தொழுகையை நாம் எப்படி சொல்லுவோம் அது போல் சொல்லுவதற்கு போயிட்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு சில பேர் நம்ம கொடுக்கிறோம், சொல்லும்போது நான் அடிக்கடி இந்த ஜனாசா தொழுகை இந்த பொழுது வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். தக்பீர் கட்டி இந்த பொழுது யார் வானத்தை நோக்கி தலை உயர்த்தி கீழே இறக்காத ஒரு வார்த்தையை அந்த ஜனாசா தொழுகும் போது பயன்படுத்துவேன். சொல்லுவாங்க, இந்த வானத்தை நோக்கி தலையை உயர்த்துவதற்கு என்ன ஆனது என்ற விஷயத்தை தொழுகையில வானத்தை நோக்கி பார்க்கிறோம் அல்லவா, பார்த்துட்டு அல்லவா, தொழுகையுடைய அசலை ஏறாங்க. தொழுகையுடைய அசலை எப்படிங்க? சிப்ராவை முன்னோக்கி இருக்கிறது. கொஞ்சம் வரைக்கும் உயர்த்துவதற்கும் ஆதாரம் உண்டு, கால் வரைக்கும் உயர்த்துவதற்கும் ஆதாரம் உண்டு. அப்ப நம்ம கைகளை உயர்த்தினோம் என்றால் அந்த கைகள் எதை நோக்கிதான் இருக்கணும்? சிப்ராவை முன்னோக்கிதான் இருக்கணும். நம்முடைய நிலைகளை இருந்தாங்க கிப்லாவை முன்னோக்கி இருப்பதுதான் தொழுகை. தொழுகையில் முன்னாடி இருக்கிறவர் பார்க்கிறது, அவர் என்ன செஞ்சுட்டு பார்க்கிறது, அவர் சரியா செய்யாத இருக்கான்னு பார்க்கிறது, அல்லது ஏதோ முன்னாடி இருக்கிறவர் என்ன செய்யாது அது அல்ல. கிப்லாவை முன்னோக்கி நம்முடைய திசை, நம்முடைய பார்வை, நம்முடைய கைகள், நம்முடைய உறுப்புகள் எதை நோக்கிதான் இருக்குதுங்க? கிப்லாவை முன்னோக்கிதான் இருக்கணும். எங்கேயுமே இருக்கக்கூடாது. மேல நோக்கி பார்ப்பது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்தை நோக்கி பார்வை கொண்டு செல்பவர்களே நீங்கள் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று செய்தி சொல்லிவிட்டு அது யார் தவிர்த்துக் கொள்ளவில்லையோ அவர்களுடைய பார்வை ரப்புல் ஆலமீன் பறித்து விடுவான் என்றார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் கண்ணியத்துக்குரியவர்களே, தக்பீர் கட்டவும் யாரும் இல்லாம மாட்டாங்க, மேல் நோக்கி பார்க்காதீங்க, பார்வை பறிக்கப்படும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் பறிச்சிடுவான். அதனால தயவு செஞ்சு யாரும் இப்படி பார்க்கிறது, அசால்ட்டா நிக்கிறது, நம்ம தக்பீர் கட்டி சொல்லிடுவோம், இங்க சொல்லிட்டு இருப்போம், மண்டை கொண்டு இருப்போம், அங்க சொல்லிட்டு இருப்போம், இங்க சொல்லிட்டு இருப்போம். ஒரு ரப்பூட்ட முன்னாடி நிற்கிறோன்ற எண்ணமே இருக்காது. ரப்பு முன்னாடி நிற்கிறோம், ரப்பு நம்மளை பார்த்துட்டு இருக்கிறோம், ரப்புட்ட நம்ம பேச போறோம், ரப்புக்கு நமக்கு எந்த தண்ணி இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற அது என்ன எந்த எண்ணம் இல்லாம முன்னாடி நேரம் யாராச்சும் நிற்கிறோமா? இருப்பது கிடையாது. ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமாய் வங்கியை புறக்கணிக்கும் சமூகம், இன்னொரு பக்கம் பொழுதும் அதை பெரிதாகின்றால் ஒரு சமூகம், அதை முழுமையாக செய்யாத சமூகம், ஒரு தொழிலுடைய விஷயங்கள் அடிப்படைகளை தெரிந்து கொண்டாத ஒரு சமூகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்திலேயே பெரிய திருடன் யார் தெரியுமா? உலகத்திலே பெரிய திருடன் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே பெரிய திருடன் யார் தெரியுமா? ருக்குவையும் சுஜூதையும் சரியாக செய்யாதவர் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்குவையும் சுஜூதையும் சரியா இருக்கு. ருக்குவுல நம்ம எப்படி நிற்கிறோம்? முட்டி புடிச்சு கைகள் நேராக இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? அப்படி சாணி நிற்கிறோம். ஒரு அப்படி அந்த நிலைகள் சரியானதாக இருக்கும், சரியானதாக இருக்கும். ருக்குவோட இருக்கின்றவர்களுக்கு சுஜூதுல இருக்கின்றவர்கள் நம்முடைய நிலைகள் சரியானதாக இருக்கணும். ருக்குவோட வரக்கூடிய தஸ்பீஹாத்துகள் சுஜூதுல
சுஜூதி ஓடக்கூடிய தஸ்பீஹாத்துகள் சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அலா. நீங்க ருக்குக்கு போறீங்க, சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி, அது அல்ல, அதுதான் பிரித்தெடுத்தாங்க. அதான் ஒன்று மொத்தமாக சொல்லாமல் இருப்பது, இனிய வேற வேறமாக சொல்வது, பொறுமையாக சொல்லணும். ரப்ப புகழ்கிறோம், ரப்பை புகழக்கூடிய வார்த்தை சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, என் புகழை ரப்பு கேட்கிறான் இந்த வார்த்தையை சொல்கிறோம் அல்லவா, அப்ப அந்த புகழ் சரியாக இருக்கிறது. சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்கிற வார்த்தை மெதுவாக அழகாக இருக்கணும். வேகமாக ருக்குல வேகமாகவும் சுஜூதுல வேகமாகவும் முடிப்பது என்பது அடிப்படை பெரிய திருடனுக்கான அடையாளம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பக்கம் தொழுகைக்கே வராமல் தொழுகை உதாசீனப்படுத்தியோம், ஒரு பக்கம் தொழுகைக்கு வருகிறோம் என்கின்ற பெரும் தொழுகையை உதாசீனப்படுத்தியோம். அப்போ இந்த மாதிரி தொழுகையை சரியாக இருப்பதாக, தக்பீரை சரியாக கட்டாம, கவனங்களை பல பக்கம் சிதற விட்டுட்டு நம்ம நின்றோம் அப்படின்னா கட்டாயமாக ஒரு விவாதம் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படாது, அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரெல்லாம் தக்பீர் கட்டின பின்னாடி எல்லாம் நடந்து வருவதற்கு அப்படின்னு சொல்றது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொல்றேன், அதுதான் உங்களுடைய கடைசி நேர தொழுகை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறார். இதோடு இந்த தொழுகையோடு நான் மூத்தாக போகிறேன் என்கிற நிலையோடு சொல்லுங்கள். அதுதான் மனிதனுடைய எண்ணம். எப்பதான் மூத்தாகும், எந்த நிமிஷம் வேணா மூத்தாகும். சமீபத்தில் ஒரு பள்ளி இமாம் தொழுகை வச்சுட்டு இருக்கும் போதே அப்படி ஒப்பாத்தாங்க, செத்தால இருக்கும் போது இமாம் ஒப்பாத்தாயிட்டாங்க. பின்னாடி ரொம்ப நேரம் மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இமாம் எதிர்த்து இமாம் இருந்தீங்க, பின்னாடி இருந்த முஹக்கிம் போய் இமாமா தட்டி விடுவாரு, இமாம் மூத்தாயிட்டாங்க. அந்த இமாமை நவுத்தி வைத்து அந்த தொழுகையை கண்டினியூ பண்ணாங்க. அப்ப அதுதான் சுஜூதி ஒரு மரணம் வரலாம், ஒரு பூமி மரணம் வரலாம், சீமா கேட்கறது இருக்கும் போது மரணம் வரலாம், பாரத கன்னியாசி இருக்கும் போது மரணம் வரலாம், அல்லது ஹராமான விஷயம் செய்து கொண்டிருக்கும் போது மரணம் வரலாம், எப்பொழுது மரணம் வரலாம். அந்த மரணம் நல்ல மரணமாக இருக்குது, அதுதான் அது. நாளை ரப்பியால் முன்னாடி இப்பதற்கு தகுதியானவராக நாம் இருக்கிறோமா? நாளை மறுமையில் ரப்பலாவின் அவரை முதல் கேள்வி கேட்பானே, உன் தொழுகையை பற்றி கேட்பானே, அந்த தொழுகைக்கு உண்டான இலக்கங்களை சொல்லக்கூடிய வரலாறு இருக்கிறதா? அதுதான். அப்போ நம்ம தொழுகிறோம், தொழுகை தான் அசல், தொழுகைக்கு வாரம், தொழுகை கொண்டுதான் எல்லாமே இருக்கு, தொழுகை கொண்டுதான் உதவி இருக்கு. எந்த தொழுகாக நான் இருக்கிறேன் அப்படின்னு எதுவுமே இல்லை. அந்த தொழுகைக்கு எப்படி பண்ணலாம் இருக்கணும், காசி ஊடாக இருக்கணும், இறையேற்றம் நிறைந்த தொழுகையா இருக்கணும். நான் விரும்பவே நீ பாக்குறாங்க அப்புறம் நல்ல தொழுகையாளே அப்படின்னு ஊரு பேசுறதெல்லாம் கிடையாது. இந்த ஊருடைய வாய்ப்பு முன்னாடி ஒரு மாதிரி பேசும், பின்னாடி ஒரு மாதிரி பேசுவோம். ஆனால் இதெல்லாம் நம்ம இவங்கள்ட்ட நடந்துருவாங்கன்னாக்கா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. யார்கிட்ட மட்டும்தான் நடந்துருவாங்க, கூட்டம் மட்டும்தான் நடந்துருவாங்க. அங்க மட்டும்தான் கூடவும் கிடையாது, குறைவும் கிடையாது. பொமையாமல் நிற்காலத்தி கைரையரா, பொமையாமல் நிற்காலத்தி ஷர்ரையரா. நீங்கள் செய்த அணுளவு நன்மையான காரியமாக இருந்தாலும் அதற்குண்டான நன்மை கிடைக்கும், அணுளவு தீமையான காரியம் செய்தாலும் அதற்குண்டான கூலியும் கிடைக்கும் கூட அறிவுறுத்தினார். அப்ப அங்கு ஏற்றமும் கிடையாது, இறக்கமும் கிடையாது. நாம் எந்த செய்கிறோமோ அது அப்படியே இருக்கும். இந்த உலகத்திற்காக, உலகத்தின் மமதைக்காக, உலகத்தின் மற்றவர்களுக்காக ஒருபோதும் தொழிலாளர்கள் ரப்புக்காக சொல்லுங்க. இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை என்று சொல்லுவேன். நிச்சயமா உங்களுடைய தொழுகை உள்ளட்ச நிறைந்த தொழுகையாக இருக்கும். அதே போல செய்து சொல்லிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்கு 2-3 நாட்களாக நம்ம மாற்றலாம். அந்தந்த பூர்வம் சுனாமி எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு அப்படி வந்துட்டே இருக்குது. நம்ம கடலும் இல்லையே, எதுவுமே இல்லையே, எனக்கா மண்ணாக இருக்கிறோம். பூகம்பம் வருவதற்கு அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்றோம். கொஞ்சம் அசைச்சாக என்னான்னு தெரியும். மனுஷனுடைய மமதையிலிருந்து, மனுஷனுடைய துமரத்தை கெடுத்தது ஒட்டு மொத்தமா மனுக்குள்ள அடைந்து போயிடும். சொல்லித்தரான். அப்போ அந்த நிலைகள் எல்லா பக்கமும் இருந்துருக்கு. முதல்ல முதல்ல சரி செய்யணும், நம்முடைய உள்ளத்தை சரி செய்யணும். முதல்ல அதற்கு தொழுகைக்கு ஒரு அசல். முதல்ல நமக்கு நம்மை சரி செய்வதற்கு பின்னாடி பிறரை சரி செய்ய முடியும். நம்மளே இதை சரியில்லாம பிறருக்கு யாரும் செஞ்ச பிரோஜனம் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. சமூக சேவை செய்தாலும் சரி, எது செய்தாலும் சரி, ரப்பின் உதவியோடு இருந்தால் சமூக சேவை அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும். அதனால் எந்த இருக்கிறீர்களே இறை நெருக்கத்தை பெறுங்கள். முதல் விஷயம் அதுதான், தொழுகைக்கு வாருங்கள். இந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்லுகிறேன், தொழுகைக்கு வாருங்கள், பள்ளிக்கூட வாருங்கள். தொழுகைக்கு வராமல் இருந்தால் வாங்கி சத்தம் சுருக்கின்ற பொழுது அசால்ட்டா ரோடுல உட்காந்து சின்ன பசங்க செல்போனை விளையாண்டு இருக்கிறது, கேம் விளையாண்டு இருக்கிறது, வீடியோ விளையாண்டு இருக்கிறது,
கட்டிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்குது, ஆடிட்டு இருக்குது, எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் இல்லாம பள்ளிக்குள்ள தொழுகைக்கு வாங்க, எல்லா விதமான இது இருக்கும். உங்களுடைய மனதில் எப்பதான் அமைதி வரும், எப்போதான் அதாவது இருக்கிறதாகி தத்துவமான பொருள் உங்களுடைய மனதில் நிம்மதி வரும். அல்லாவை வணங்கி கொண்டிருந்தார், அல்லாவை தெரிந்து கொண்டிருந்தால் உள்ளம் நிம்மதி கொடுக்கிறார். பல நபருக்கு நிம்மதி தேடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தொழில்நுட்பம் கிடையாது. இங்க பல நபர்களுக்கு பல விதமான சோதனைகளுக்கு தீர்வை தேடி கொண்டிருக்கிறோம். ஆனால் பள்ளிக்குள் வருவது கிடையாது. பல நபர்களுக்கு பல விதமான தேவைகள் இருக்கிறது, ஆனால் பள்ளிக்குள் வருவது கிடையாது. எல்லாம் நமக்கு நம்ம எதுவுமே எதுவுமே சிக்காம அப்புறம் மட்டும் நான் அந்த நிலைக்குள் இருக்காது. பள்ளிக்குள் வாழ்க்கை சொல்லுவது கவனமாக நன்மையான காரியத்தை மனிதரை கொண்டு சேர்த்து வைப்பாக. தொழுகையை எந்த நேரம் இல்லாமல் சொல்லக்கூடிய பெரும் ரசிகை இருந்தால் மனிதர்களுக்கும் தங்கள் செய்வானாக. தொழுகையை பாதுகாக்கக்கூடிய ஜன்னலுக்கு நோக்கி வாரிசுகளாக அனைவரை மாற்றி வைப்பானாக. அப்புறாவை நம் அனைவரையும் பொருத்திக் கொண்டு, நம்முடைய குடும்பத்தாரர்களை பொருத்திக் கொண்டு, நமக்கு நெருக்கமானவர்களை பொருத்திக் கொண்டு, இந்த உலகத்திலேயும் நாளை வருகையில் நம் அனைவரையும் வெற்றியாளர்களாக வைப்பானாக. السلام عليكم ورحمة الله وبركاته.